நண்பகல் 12:30 நிலவரப்படி மதுரை தாவேக மாநாட்டு திடலில் சுமார் 1,00,000 பேர் குவிந்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். தாவேகாவுடைய மதுரை பாரபத்திய மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாநாட்டு திடலுக்கு ஏராளமான தொண்டர்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது அவருடைய எண்ணிக்கை 1,00,000 கடந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில், அதாவது விடியற் பொழுதுக்கு முன்பாகவே இரவோடு இரவாக மாநாட்டு இருக்கைகளை ஆக்கிரமித்த இந்த தொண்டர்களுடைய எண்ணிக்கை 8,000 என்ற அளவில் இருந்தது. இந்த சூழல்ல பகல் நேரம் ஏற ஏற மக்களுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பிற்பகல் நேரங்களுக்குள்ளாக மாநாட்டு பந்தல் முழுவதுமாக இருக்கைகள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழல்ல தற்போது 12:30 மணி நிலவரப்படி மதுரை தாவேக மாநாட்டு திடல்ல சுமார் 1,00,000 பேர் குவிந்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. மேலும் காலை 4 மணி முதல் மாநாட்டு திடலுக்கு தொண்டர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதனால் தொடர்ச்சியாக அவருடைய வருகை அந்த பகுதிக்குள்ளாக இருந்திருக்கிறது. மேலும் மதுரை தாவேக மாநாடு நடைபெறக்கூடிய பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த தொடர்ந்து அந்த இருந்த போதும் கூட அதை பொருட்படுத்தாமல் கூட்டம் அதிகரிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் காலை நேரங்களில் அவர்கள் விடியற்காலை பொழுது நேரத்தில் 8,000 நபர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. பின்பு முற்பகலுக்குள்ளாக அவருடைய எண்ணிக்கை 50,000 கடந்திருந்தது. தற்பொழுது நண்பகல் நேரையில அங்கு மாநாட்டத்தில் குழுமிருக்கக்கூடிய தாவேக தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது 1,00,000 கடந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வெயிலுடைய தாக்கத்தை பொருட்படுத்தாமல் கூடி இருக்கைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அங்கு அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்காக வெயிலிருந்து தங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து தண்ணீர் குடித்து வருகிறார்கள். மேலும் தரை விரிப்புகள் கீழே போடப்பட்டிருக்கின்றன. மாநாடு நடைபெறக்கூடிய பகுதி என்பது ஒரு செம்மண் பூமி. அந்த மண் பகுதிகளில் காற்றடித்தால் புழுதி பறக்காமல் இருப்பதற்காக பச்சை அந்த போர்வையானது போற்றப்பட்டிருந்தது. அதன் மீதுதான் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த போர்வை விரிப்புகளை, அந்த தரை விரிப்புகளை எடுத்துக்கொண்டு அவருடைய சிறு கூடாரம் போல அமைத்து அவர்கள் வெயிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த பணிகளிலும் தொண்டர்கள் குளிர்ந்திருக்கிறார்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மாநாட்டு திடலுக்குள்ளாக உச்சி வெயில் நேரமான நண்பகல் 12 மணி அளவிலும் கூட 1,00,000 நபர்கள் மாநாட்டு திடலில் குளிர்ந்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தரை விரிப்புகள் போட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அங்கு வரக்கூடிய விற்பனையாளர்கள், தனியார் விற்பனையாளர்கள் மாநாட்டு திடலுக்குள்ளாக வந்து அவர்களுடைய பழங்கள், மோர் உள்ளிட்டவை விற்பனை செய்வதற்கு தாவேக நிர்வாகிகள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இதுபோல் கூட்டத்திற்குள்ளாக வரக்கூடியவர்களுக்கு விற்பனை செய்து கொள்வதற்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கப்படாமல் இருந்தது. அதே போன்று கடந்த மாநாட்டின் பொழுது மாநாட்டுக்கு வெளியே எந்த ஒரு கடையும் இல்லாத இருந்த சூழல் இருந்தது. அதனுடைய முன் அனுபவத்தின் அடிப்படையில தற்பொழுது அதிக அளவு கூடக்கூடிய மக்கள் தாங்களே வீடுகளில் இருந்து உணவு பொட்டலங்கள், ஸ்நாக்ஸ் மற்றும் தண்ணீர் உள்ளிட்ட வகைகளை அவர்கள் கொண்டு வரக்கூடிய சூழல்ல தற்போது வரக்கூடியவர்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடிய பணிகளில் தாவேகவும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மீறி தண்ணீர் தாகம் எடுத்தால் அவர்கள் தண்ணீர் கொடுத்துக் கொள்வதற்காக 8,000 மீட்டருக்கு குழாய் அமைத்து அவர்களுக்கு ஆங்காங்கே தண்ணீர் கொடுப்பதற்கான சுத்திகரிக்கப்பட்ட நன்னீர் குடிப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கூடிய சூழலில் வெயிலுடைய தாக்கம் என்பது பெரிய சவாலாக இருக்கிறது. 102 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவுல வெப்பம் கடுமையாக இருக்கக்கூடிய சூழலிலும் அங்கு மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நகராமல் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வெயிலை சமாளிப்பதற்கு அவர்கள் தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு ஆகாரங்கள் குடித்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து அந்த மாநாட்டிற்குள்ளாகவே அமர்ந்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.